நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி நீங்க 2,50,000 கோடி எனக்கு சேமிப்பு கொடுத்திருக்கிறீங்க. ஆனா இந்த அரசு இந்த பீரியட்ல எனக்கு சலுகை கொடுக்கிறேன் என்று சொல்லி முதலாளிகளுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த 55 லட்சம் கோடி ரூபாயில குறைஞ்சிருக்கான்னு கேட்டா குறையல, அதிகமா இருக்கு. அப்போ முதலாளிகளை மேலும் இந்த சலுகைகள் மூலமா கண்கட்டி வித்தையின் மூலமா நிர்மலா சீதாராமன் ஏமாற்றி இருக்கிறார் என்ற அந்த பிரச்சாரம் எடுபட்டிருக்கிறது. நிறைய பொருளாதார அறிஞர்கள் அந்த விஷயத்தை வெளியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனந்த் சீனிவாசன் போன்றவர்கள் 20 நிமிடம் ஒரு கட்டுரைக்கு மெனக்கட்டி எழுதியிருக்கிறாரு இந்துஸ்தான் டைம்ஸ்ல. அதுல அவர் சொல்லியிருப்பது, உற்பத்தியாளர்களுக்கு உற்பத்தி ஆகும் பொருட்களை வாங்கக்கூடிய நிலைமைக்கு சந்தாதாரர்களுக்கு அல்லது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு உத்தரவாதமான பொருளாதார சூழல் நிர்மலா சீதாராமனுடைய இந்த பீரியட்ல கடந்த 9 மாதமாக இல்லைன்ற. இந்த 9 மாதமா இல்லாத போது நெருக்கடி தான் பொருளாதாரத்தில் ஏற்படும், பொருளாதார பாதிப்பு ஏற்படும், மந்தமான சூழல் ஏற்படும். அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கும். அதனால பீகார் தேர்தல் அக்டோபர்ல அறிவிக்கப்படும் போது பிஜேபிக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் அமையும். இந்தியா கூட்டணிக்கு அது ஒரு எல்லா கட்சிகளிடமும் இருக்கிறது. அவர்கள் அனைவரும் ஒரே விதத்தை தான் பேசுகிறார்கள். ஆகவே மாற்றம் என்பது பீகாரிலிருந்து தொடங்கும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு.